ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி அவன் இல்லாமல் தோசைக்கல்லையே பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பசங்க பீஸா கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி பீஸா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நம்ம பீஸா வெளியில் வாங்கி சாப்பிடவே வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன தேவையான பொருளோ அதை மட்டும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் ஈஸியாக நம்ம பீஸா செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 3 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஒரு 180 ml 200 mlலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் பால். 180 ml பால் எடுத்திருக்கேன். அந்த பால் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது சின்ன ரவை தான், சிறு ரவையாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நான் கொஞ்சம் சோடா உப்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சோடா உப்பு போட்டிருக்கோம், அதுவே போதும். நல்லா இந்த பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவு ரொம்ப கரெக்டாக இருந்தது. பால் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் நமக்கு அந்த பீஸா ப்ரெட் அடியில் இருக்கு இல்லையா, அது நமக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் இதே அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இப்போ பத்தாத மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த சர்க்கரை எல்லாமே இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது அப்படியே ஊறட்டும். நம்ம இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு இன்றைக்கி சிக்கன் தான் செய்ய போகிறோம். நம்ம சிக்கனை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அது ஊறட்டும். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது நம்ம வீட்லேயே செஞ்ச கறி மசாலா, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். நான் ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பீஸாவில் மேலே சிக்கன் பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிக்கன் தான் நாம் இப்போ ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு சிக்கன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆனியன், கேப்சிகம், இந்த மாதிரி ஆலிவ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இது பரட்டி விட்டுட்டு அதுவே தண்ணி விடும் சிக்கனை. நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அதுலேயே வேகட்டும். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, மூடி வச்சுட்டதுனால அதுலேயே தண்ணி நிறைய விட்டுருக்கு. ஸோ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் கடாயில் வேக வச்சாவே வெந்துடும். ஒரு சில சிக்கன் நீங்கள் குக்கரில் வச்சு தான் வேக வைக்கணும். எப்படி வேக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம இப்போ டாப்பிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இன்றைக்கி தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல்லில் தான் நம்ம பீஸா செய்ய போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் நெய் விட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு மிக்சர், அதை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க, நம்ம திருப்பி போட முடியாது. நம்ம இதை ஃபஸ்ட்டு 2 சைடும் வேக வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இது அப்படியே வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை லைட்டாக திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடியில் வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம அவன் வச்சோம் அப்படின்னா நீங்கள் 2 சைடும் வெந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி கல்லில் தான் பண்ணுறோம். அதனால் ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு தான் பண்ண போகிறோம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மயோனைஸ் கூட போட்டுக்கோங்க. கிரேட்டட் சீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பீஸா பண்ணுறதுனால தான் சிக்கன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரலலாக நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது வந்து நான் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி உதுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிடுங்க. ஆனியன் கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு ஆனியன்னு. அப்புறம் சிக்கன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கார்ன் பிடிக்கும் அப்படின்னா கார்ன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் வந்து சீஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சீஸ் வச்சிங்கன்னா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த சீஸியாக வரும். கொஞ்சம் ஆரிகனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தா நம்ம வீட்டிலையே பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாம் இப்போ பீஸா எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணலாம். நம்ம வெளியில் பசங்களுக்கெல்லாம் பீஸா வாங்கி கொடுக்குறதுக்கு நாமளே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சீஸ் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மெத்தடில் பீஸா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவன் இல்லைன்னா கூட நம்ம தோசை பேன்லேயே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.